Hi students, இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து முன்னாடி பார்த்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஜென்ரலாக இந்த மல்டிப்ளிகேஷன் தியரம் எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இந்த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்னா டிபெண்ட் ஈவெண்ட், இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பால் எடுக்கிறோம். அந்த பாலை எடுத்துகிட்டு திருப்பி அந்த பால் உள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது திருப்பி அந்த பாலை எடுத்த பாலை வெளியில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணோன்னா அதை வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை வச்சு நம்ம அதை வந்து டிபெண்ட், இண்டிபெண்ட்னு நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ டிபெண்ட் ஈவெண்ட்டில் என்ன பண்ணுவோம், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம வந்து எடுத்ததை வந்து திருப்பி உள்ளே வைக்க மாட்டோம். அது வந்து டிபெண்ட் ஈவெண்ட். எடுத்ததை வந்து திருப்பி உள்ளே வச்சுட்டோன்னா அது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் அஃபெக்ட்ஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் தி சக்ஸசிவ் ஈவெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிபெண்ட் ஈவெண்ட்டில் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஒரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அதை உள்ளே திருப்பி வைக்கலைன்னா நெக்ஸ்ட்டு எடுக்கிற பாலோட ப்ராபபிலிட்டியில் வந்து சாம்பிள் ஸ்பேஸில் ஒன்று குறைஞ்சிரும் இல்லையா? ஏன்னா முதல்ல ஒன்று எடுத்து வெளியில் வச்சாச்சு. அதனால் செகண்ட் எடுக்க போகிற பாலோட ப்ராபபிலிட்டியோட சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு நம்பர் குறைஞ்சிரும். அது வந்து டிபெண்ட் ஈவெண்ட்டு. நம்ம இங்கே இண்டிபெண்ட் ஈவெண்ட்டில் வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பால் எடுத்தோன்னா அது உள்ளே வச்சிடறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எடுக்கிற பாலோட ப்ராபபிலிட்டியில் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பழைய சாம்பிள் ஸ்பேஸே தான் இருக்கும். அதனால் வந்து இது இண்டிபெண்ட் ஈவெண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் தி சக்ஸசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், ஒரு பாக்ஸில் 6 ரெட் பால்ஸு, 7 பிளாக் பால்ஸ், 3 ஒயிட் பால்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ 6 ரெட் பால்ஸ், 7 பிளாக் பால்ஸ், 3 ஒயிட் பால்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு பாலை வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுக்க போகிறேன். அப்போது 3 ரெட் பால்ஸ், 3 ரெட் பால்ஸை வந்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ 3 ரெட் பால்ஸை வெளியே எடுத்தோன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற கண்டிஷனில் ஃபஸ்ட்டு வித் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிஷனில் பார்க்கலாம். 3 ரெட் பால்ஸை வெளியே எடுக்கிறோம், ஒவ்வொன்றா வெளியே எடுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரெட் பாலை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 என்ன, 6 ரெட் பால்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 16. டோட்டலாக 16 பால்ஸ் இருக்குது. ஸோ 6/16 இன்டூ செகண்ட் ரெட் பாலை வெளியெடுக்கும் போது ப்ராபபிலிட்டி என்ன, இது வித் ரீப்ளேஸ்மெண்ட். அதனால் அந்த வெளியெடுத்த ஃபஸ்ட்டு ரெட் பாலையும் திருப்பி உள்ளே வச்சாச்சு. அப்போ திருப்பி அகெயின் எத்தனை உள்ள ரெட் பால்ஸ் இருக்கும், 6 ரெட் பால்ஸ் இருக்கும். அப்போ 6 ரெட் பால்ஸில் திருப்பி நம்ம 16 டோட்டல் இருக்கும். 6/16 அதையும் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. திருப்பி ப்ராபபிலிட்டி ஆஃப் R3 என்ன, 6/16. இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் R2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் R3. இது வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில். இது ரொம்ப சிம்பிள். இதே வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் R1, R2, R3 எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 முதல்ல பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 என்ன, ஆஸ் யூஷுவல் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் த பாக்ஸஸ். அப்போ 6/16 வந்தாச்சு. இப்போது நம்ம அந்த ஒரு ரெட் பாலை வெளியே எடுத்துக்கிட்டு அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை செகண்ட் ரெட் பால் எடுக்கும்போது. அப்போ செகண்ட் ரெட் பாலோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும், இப்போ 5 ரெட் பால்ஸ் தான் இருக்கும் இல்லையா? அப்போ 5 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ, 15. ஏன்னா ஒரு பால் வெளியே எடுத்தாச்சு. இப்போ 15 இன்டூ தேர்டு ரெட் பாலோட ப்ராபபிலிட்டி என்ன, ஒரு 2 ரெட் பாலை வெளியே எடுத்துக்கிட்டோம். இப்போ 4/14. ஏன்னா 2 பால் வெளியே எடுத்தாச்சு 16லேருந்து. அப்போ 4/14. இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த ஜென்ரலாக இதை எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, 6/16 ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் 1 இன்டூ 5/15 எப்படி வந்துச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வித் R1 வெளியே எடுத்தாச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் R2 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ P ஆஃப் R2/R1. தேர்ட் இதோடது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் R3 ப்ரொவைடட் R1 இன்டர்செக்ஷன் R2. R1, R2 ரெண்டையும் வெளியே எடுத்தாச்சு. அப்போ R3யோட ப்ராபபிலிட்டி என்ன, 4/14. அப்போ இதை ஜென்ரலாக வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது டிபெண்ட் ஈவெண்ட்டை வந்து இப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்.
அப்போ ஜென்ரலாக அது எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 A2 A3 up to AN can be written as dependent. Probability of A1 into probability of A2 by A1 into probability of A3 by A1 A2 into probability of A4 by A1 A2 A3 into up to probability of AN by A1 A2 A3 up to AN அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, AN மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்ட் இண்டிபெண்ட் வேரியபிளை ஜஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 மல்டிப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் எத்தனை ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டில். ஆனால் டிபெண்ட்டில் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். A1க்கு மட்டும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வராது, செகண்ட் பால் எடுக்கும்போது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, தேர்ட் ஈவெண்ட்டுக்கும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B பை A. நம்ம இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் B பை A இஸ் ஈக்குவல் டு இதுக்கு டினாமினேட்டரில் வந்துடும் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பை P ஆஃப் A. புரிஞ்சுதா? டிபெண்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அது டிபெண்ட் ஈவெண்ட். இப்போ கொஷினில் வந்து உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இது டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டான்னு கூட கேட்பாங்க. அது நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணி போகணும். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A bag contains 5 white, 7 red and 8 black balls. If 4 balls are drawn one by one without replacement, find the probability of getting all white balls. அதாவது ஒரு பேக்கில் 5 white balls இருக்குது, 7 red balls இருக்குது, 8 black balls இருக்குது. இதில் 4 balls are drawn one by one without replacement. Without replacement என்னது? Dependent event. Find the probability of getting all white balls. அப்போ 4 balls probability of getting all white balls na என்ன மீனிங்கு? probability of getting 4 white balls அப்படிங்கிறது மீனிங். probability of getting 4 white balls is equal to என்ன ஃபார்முலா? probability of first white ball into probability of second white ball provided first white ball taken out into probability of third white ball provided first and second white balls taken out into probability of fourth white ball provided first, second and third white balls taken out. இது ஃபார்முலா பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும். சிம்பிளாக பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால், ஒரு ஒயிட் பால் இல்லையா? அப்போ ஒரு ஒயிட் பால், 5 ஒயிட் பால்ஸில் ஒரு ஒயிட் பால் எடுக்கிறோம். ஸோ 5 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ? 20. 5 + 7 + 8 20. அப்போ 5/20 இன்ட்டு செகண்ட் பால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒயிட் பால் வெளியே எடுத்துடுறோம் இல்லையா? அப்போ ஒரு பால் குறைஞ்சிரும். அப்போ 4 பை டோட்டல்லையும் 1 குறைஞ்சிரும், 19 இன்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 ஒயிட் பால்ஸில் 3 ஒயிட் பால்ஸ் தான் இருக்கும். ஸோ 3 டிவைடட் பை டோட்டல்லையும் 2 குறைஞ்சிரும், 18 இன்ட்டு ஃபோர்த்து ஒயிட் பால் எடுக்கும்போது ரிமைனிங் எவ்வளோ பால்ஸ் இருக்கும்? 2 பால்ஸ் தான் இருக்கும். 2 டிவைடட் பை டோட்டலில் 3 குறைஞ்சிரும், 17. இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a diamond card in each of the 2 consecutive draws from a well shuffled pack of cards if the card drawn is not replaced after the first draw. Not replaced கொடுத்தாச்சு. So it will be a dependent event. இந்த கார்ட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ், ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 52 கார்ட்ஸில் வந்து 26 ரெட் கார்ட்ஸும் 26 பிளாக் கார்ட்ஸும் இருக்கும். அந்த 26ல் 13 ஸ்பேடும் 13 கிளப்பும் 13 பிளாக்கில் வந்து 13 ஐம் சாரி this is black, this is red. பிளாக்கில் ஸ்பேடும் கிளப்பும் 13 இருக்கும். ரெட்டில் வந்து டைமண்டும் ஹார்ட்டும் 13 இருக்கும். இப்போ நம்மளோட கொஷின் என்ன? 2 கான்செக்யூட்டிவ் ட்ராஸில் டைமண்ட் கார்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 டைமண்ட் கார்ட்ஸ்.
இது டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுங்கிறதுனால ஃபார்முலா P of D1 into P of D2 by D1. இப்போ ஃபஸ்ட்டு P of D1 என்ன இது இருக்கட்டும், இந்த ஃபார்முலாவை இங்கே பாருங்கள். P of D1 என்ன 13, ஏன்னா டைமண்ட் கார்ட்ஸ் வந்து டோட்டலாக 13 இருக்கும் பை 52 இன்ட்டு செகண்ட் டைமண்ட் கார்டு எடுக்கும்போது ஃபஸ்ட் டைமண்ட் கார்டு ஆல்ரெடி வெளியே எடுத்து வச்சுட்டோம். அப்போ 12 டைமண்ட் கார்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ 12 by 51, ஏன்னா 52ல் ஒன்று வெளியே எடுத்தாச்சு. அப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். இதுவே நம்ம காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் 2 டைமண்ட் கார்ட்ஸ் இல்லையா? அப்போது 2 டைமண்ட் கார்ட்ஸ்னால் டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் கார்ட்ஸ் இருக்கும்? 13C2 டிவைடட் பை டோட்டல் 52C2. இதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். 13C2னா என்ன மீனிங்? 13 into 12 டிவைடட் பை 52C2னா 52 into 51. சேம் ஆன்சர் தான் வரும். காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணோன்னா சிம்பிளாக இருக்கும். புரியுதா? 2 டைமண்ட் கார்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போ டோட்டல் டைமண்ட் கார்ட்ஸ் 13C2 எடுக்கிறதுனால 13C2 பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52, காம்பினேஷன் 2 கார்ட்ஸ் எடுக்கிறோம் 2. காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A bag contains 25 tickets numbered from 1 to 25. A ticket is drawn and then another ticket is drawn without replacement. Again without replacement, again we are seeing dependent event. Find the probability that both tickets will show even numbers. அப்போ ஈவன் நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? இப்போ 1 to 25 நம்பர்ஸில் ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. இப்போது எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. So n is equal to n of sample space is equal to 12. இப்போ பாருங்கள், நம்மளோட கொஷின் என்ன? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் டிக்கெட்ஸ் வில் ஷோ ஈவன் நம்பர்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் E2 கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? டிபெண்ட் ஈவெண்ட்டுக்கு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ப்ரொவைடட் E1 டேக்கன் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, நம்ம ஜென்ரலாக காம்பினேஷனில் எப்படி பண்ணுவோம்? 2 ஈவன் நம்பர் இல்லையா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் 12. அப்போ 12C2 டிவைடட் பை total numbers 25, so 25C2. Answer என்ன? 12 into 11 by 25 into 24, 11 by 15 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times, so 11 divided by 2, 25 is 15. நம்ம ஃபார்முலாவில் போட்டோன்னா எப்படி வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன? 12 ஈவன் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் 25 into ஒரு ஈவன் நம்பரை வெளியே எடுத்துட்டோம், ஸோ 11 by 24. இப்படியும் போடலாம். காம்பினேஷன்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது காம்பினேஷன்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். லெட் E and F be evens with P of E equal to 3/5, P of F is equal to 3/10 and P of E intersection F is equal to 1/5. or E and F independent. அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் E கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் F கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F கொடுத்துருக்காங்க. இப்போ Eயும் F இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்க்கல. இஃப் P of A intersection B is equal to P of A into P of B, then A and B are independent events. அதாவது P of A intersection B is equal to P of A into P of B. P of Aயும் P of Bயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு P of A intersection B கிடச்சிச்சின்னா அப்போ அது இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்மளுக்கு கிவன் என்ன? P of E intersection F கொடுத்துருக்காங்க 1/5, P of Eயும் P of F இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இது வரணும். இப்போ 3 3s are 9, 5 10s are 50, 9/50. 9/50 is not equal to 1/5. So E and F are dependent events or not independent events. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. P of A intersection B is equal to P of A into P of B அப்படின்னா அதை இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொன்று, இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். P of A union B is equal to P of A plus B of B minus P of A intersection B. சம் ப்ராப்ளம்ஸில் P of A union B கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான்னு கண்டுபிடிக்க சொல்லும்போது நம்மளுக்கு ஃபார்முலாவில் P of A intersection B தான் இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா?
அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி வச்சுட்டு நம்ம பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸசைஸில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இதுதான் போர்ஷன்ஸ். இந்த ரெண்டும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியும் டிபெண்ட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன் தியரம்.